ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரீத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் காலில் பேசுகிறாங்க. பொன்னி என்னை இன்னைக்கே வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்கிறாங்க. நான் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பணும், இல்லைனா அகைன் என்னால் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. பிரீத்தி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, பொன்னி கல்யாணத்தை நிப்பாட்டின விஷயத்த நீ வீட்டில் சொன்னாலே பொன்னியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்களேம்மான்னு சொல்கிறாங்க. பிரீத்தி பிளான் பண்ணுறாங்க. கார்த்திக் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக சென்னைக்கு கிளம்புறாரு. எல்லாருக்குமே பாய் சொல்கிறாரு. பிரீத்தி கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறாரு. சண்முகம் கார்த்திகை கலாய்க்கிறாங்க. கார்த்திக் சொல்றாரு, நீங்க பிஎஸ் டாஸ்க் கொடுத்தனால தானே நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு. சக்தி என்ன பிஎஸ் டாஸ்க்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திக், சந்திரசேகர், சண்முகம் திருத்திருன்னு முழிக்கிறாங்க. ஜெயா ஏன் 3 பேரும் திருத்திருன்னு முழிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திக் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே பொன்னியின் செல்வன் பார்க்கறதா இருந்தோம், பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க. கார்த்திக் சந்திரசேகரையும் சண்முகத்தையும் பார்த்து கண் செய்கை காட்டுறாரு. 3 பேரும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க. ஜெயா என்ன திரும்ப 3 பேரும் முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா வெளியில விட சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்திரசேகர், சண்முகம் கார்த்திகை விடுறதுக்காக வராங்க. கார்த்திக் சொல்றாரு, சக்தி பொன்னியை லவ் பண்றா, இன்னைக்கு நைட்டு பொன்னியை வெளியில கூப்பிட்டு போறான், நெஞ்சடைக்குது காதடிக்குதுன்னு சக்திக்கு கால் பண்ணாதீங்க, சண்முகம் அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கார்த்திக் காரேறி சென்னைக்கு கிளம்புறாரு. சந்திரசேகரும் சண்முகமும் கார்த்திகை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜெயா அந்த பிளேஸ்க்கு வராங்க. அவன் இருக்கும் போது அவனை கிண்டல் பண்ண வேண்டியது, அவன் போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. தேங்க்யூ.